Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காக இந்த சந்தர்ப்பத்திற்காக தேவனை நான் மனப்பூர்வமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God wholeheartedly for giving us grace to come to His presence to meditate the word of God in this morning hour. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். Our God is good. அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய கிருபைகள் உண்மையாகவே பெரியது. His mercies are great and His grace is really great. இந்த காலவேளையிலேயும் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தை அவருடைய பூரண கிரியை தேவன் நிறைவேற்றும்படி உதவி செய்வாராக. May the Lord speak and minister to us even today, this morning, and may the Lord fulfill His perfect will in our life this morning. இந்த காலையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us look unto the presence of the Lord and pray in this morning. நான் இந்த காலையிலே நான் ரொம்ப சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த ரெக்கார்டில் கேட்ட ஒரு பாடல் என் மனதில் திரும்ப அப்படியே வந்தது. So this morning I just remembered the song which I heard when I was a small boy, which I used to hear in records. அந்த பாடல் என்னை ரொம்ப மினிஸ்டர் பண்ணினது. This song really ministered me much. அந்த பாடலை உங்களுக்காய் நான் பாடி ஜெபத்திற்குள்ளே போக விரும்புகிறேன். I want to sing the song for you and get into the prayer. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பே. அண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பே. யாரிடம் செல்வோம் இறைவா, வேரறுத்த மரங்களிலே வீழைந்திருக்கும் மலர்களைப் போல், வேரறுத்த மரங்களிலே வீழைந்திருக்கும் மலர்களைப் போல் உலகிருக்கும் நீலை கண்டு உமது மனம் இறங்காதோ. உலகிருக்கும் நீலை கண்டு உமது
இறைவா இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே யாரிடம் செல்வோம் இறைவா. ஆமாண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் யாரிடத்திலே செல்ல முடியும்? Where can we go leaving you, Lord? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே அப்பா. Lord, you have the living word, Lord. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே மாத்திரம் உண்டு. Lord, you have the words of everlasting life, Lord. இயேசுவே, இன்றைக்கு அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். Lord, today speak to us through this word, Lord. இன்றைக்கு இடைபடும். Lord, today minister to us. எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தியும். Meet each one of us, Lord. உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வெளிப்படுத்தும். Reveal your will in our life, Lord. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். Let your grace be revealed amidst us, உம்முடைய Lord. தயவு எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். Let your favor be revealed amidst us, உம்முடைய Lord. நாமம் எங்கள் மத்தியிலே உயர்த்தப்படட்டும். Let your name be exalted amidst us, Lord. உமக்கே மகிமை உண்டாகட்டும். All glory be to you alone, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த நாள் காலை வேளையிலேயும் மீண்டும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நம்மை கொண்டு சேர்த்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for bringing us to meditate the word of God even today. சில நாட்கள் என்னால் தியானங்களை தொடர்ந்து நடத்த முடியவில்லை. For a few days I was not able to continue the devotion. சில வேலை பழு அதிகமாகி விடுகிறதுனாலே என்னாலே உட்கார்ந்து தியானிக்கத்தக்கதான நேரம் எனக்கு கிடைக்காததினாலே 1-2 நாட்கள் நான் தவறி விடுகிறேன். So since I have more workload and since I don't get time to sit and meditate, I am not able to continue the devotion few days. என்னுடைய சரீரமும் சில வேளையில சற்று இளைப்பாறுதலை தேடுது. Sometimes even my body seeks rest. ஆகவே வேறு வழி இல்லாமல் தான் நான் சில வேளையில ஒரு 1-2 நாட்கள் நான் மிஸ் பண்ணிடுறேன். So therefore no other way I have to miss few days, 1 or 2 days. தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். Kindly excuse me. இன்றைக்கும் இந்த தியானத்தை தொடரும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And even today I thank God for giving us grace to continue this devotion. தொடர்ந்து கர்த்தர் இதை நடத்துவாராக. May the Lord continue to lead us. இன்றைக்கு நாம் 153வது தியானத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். Today we are entering devotion number 153. இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற பகுதி சற்று நீண்ட பகுதி வாசிக்க போகிறோம். Today we are going to read a long scripture portion. ஆனால் நல்லது நினைக்கிறேன், வாசிப்பது நல்லது. But it is good to read. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நாம் அந்த பகுதி அப்படியே ஒரு வாசிக்க போகிறோம், அப்புறமா அதை தியானிக்க போகிறோம். So we're going to read from Proverbs chapter 6 verses 23 to verse 35. 23ஆம் வசனம். 23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. For the commandment is a lamp and the law a light, reproofs of instruction are the way of life. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் உன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். To keep you from the evil woman, from the flattering tongue of a seductress, do not lust after her beauty in your heart, nor let her allure you with her highlights. For by means of a harlot, a man is reduced to a crust of bread, and an adulteress will prey upon his precious life.
Can a man take fire to his bosom and his clothes not be burned? Can one walk on hot coals and his feet not be seared? So is he who goes into his neighbor's wife. Whoever touches her shall not be innocent. 30ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். From verse 30. திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருளையெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் லச்சையையும் அடைவான். அவன் நிந்தை ஒழியாது. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான். அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். People do not despise a thief if he steals to satisfy himself when he is starving. Yet when he is found, he must restore sevenfold. He may have to give up all the substance of his house. Whoever commits adultery with a woman lacks understanding. He who does so destroys his own soul. Wounds and dishonor he will get, and his reproach will not be wiped away. For jealousy is a husband's fury, therefore he will not spare in the day of vengeance. He will accept no recompense, nor will he be appeased, though you give many gifts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த பகுதியிலே சில நாட்களாகவே நாம் நின்று அப்படியே நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். By the grace of God, we are remaining in the scripture portion for many days and meditating on this. கடந்த முறை நான் பேசின பொழுது நான் உங்களோடு ஷேர் பண்ண காரியம், ஒரு மனிதனை இக்கட்டிலே இடுக்கண்ணிலே ஒரு கண்ணிலே சிக்க வைக்க 5 விதமான ஸ்திரீகளை இங்கே ஞானி குறிப்பிட்டு பேசுகிறார். So last time when I shared with you, I told about 5 kinds of women that are mentioned by this wise man who can ensnare us. நீங்கள் 24ஆம் வசனத்திலிருந்து அதை வாசிக்கலாம். You can read that from verse 24 onwards. அதுல பார்த்தா முதலாவது அவர் துன்மார்க்க ஸ்திரீ அப்படின்ற ஒரு பெண்ணினுடைய ஒரு தன்மையை குறிப்பிடுகிறார். First he speaks about the nature of an evil woman. அதுக்கப்புறம் அதே 24ஆம் வசனத்துல பரஸ்திரீ அப்படின்ற ஒரு பெண்ணையும் அவர் சுட்டி காட்டுறாரு. And again he speaks about the seductress here. அதுக்கப்புறமா நீங்க 26ஆம் வசனத்துக்கு வந்தா வேசி என்கிற பெண்ணை அவர் சுட்டி காட்டுகிறார். And in verse 26 he highlights a woman named harlot. அதே 26ஆம் வசனத்துல விபச்சாரி என்கிற பெண், அவளையும் நாங்க பார்க்கிறோம். And again in verse 26 we read about adulteress. அதே போல நீங்கள் 29ஆம் வசனத்துக்கு வரும்போது பிறனுடைய மனைவி என்று வருகிறது. And again if you come to verse 29 we read about neighbor's wife. இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாவத்திற்கு அடையாளமா இருக்கிறாங்க. So each kind of woman is a significance of each kind of sin. துன்மார்க்க ஸ்திரீ என்று சொல்லுகிறது, இச்சகம் பேசுகிற பரஸ்திரீ என்று சொல்லுகிறது. தங்களை பாவத்திற்கு ஈடுபடுத்தி கொள்ளும்படி தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்கள் தேவனற்ற ஒரு கூட்டத்தை பற்றி அது பேசுது. So when you speak about this evil woman and the seductress who have a flattering tongue, they are the women who just live in sin, who committed their life to sin, they live a life devoid of God. அதே போல ஒரு வேசி அல்லது பிறனுடைய மனைவி என்பது கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறி அல்லது எல்லைகளை தாண்டி துணிகரமாக குற்றங்களில் ஈடுபடுவதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களை பற்றி பேசுது. And again when you speak about harlot and neighbor's wife, they are the people who just go and dare to do and enter into this evil, do commit sin without any kind of fear in them. அடுத்தது நீங்க விபச்சாரி என்று பார்க்கும்போது பாவத்தையே பணமாக்குகிற ஒரு வியாபாரமாய் மாற்றுகிற ஒரு தொழிலுக்கு பாவம் எப்படி நம்மை வளவளைக்கும், எப்படி அது நம்மை சுண்டி இழுக்கும், பணம் இருந்தால் நீ பாவம் செய்யலாம் என்பது போல ஒரு நிலைமைக்கு நம்மளை பாவம் எப்படி தள்ள முடியும், இதற்கு எச்சரிப்பா இருக்கணும்னு சொல்லி தகப்பன் தம் பிள்ளைக்கு சொல்லுகிறார். And again when you speak about adulteress, this is a case where when you have money you can easily get into sin, therefore it is like inviting you to do that sin, and this is a kind of business that is being done and you should be very careful about it. இதெல்லாம் ஒரு தகப்பன் தாம் பிள்ளைக்கு புத்திமதியா பேசுறாரு. So this is an instruction given by a father to his son. சில வேளையில பெற்றோர் சில காரியங்களை வயது வரும்போது
வெளிப்படையாக பிள்ளைகள்கிட்ட பேச வேண்டியது அவசியம் அப்படின்றது இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுது. So these scripture shows us that parents sometimes have to speak openly to their children when they attain that age. காரியங்களை மறைத்து கொண்டே இருப்பது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பானதல்ல. It is not a protective case when you conceal matters with your children. இது நம்ம 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் வாழும்போது நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம்னு நினைக்கிறோம். இது கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தில் அன்றைக்கு இதே பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. So we think that we face these kind of problems one in this 21st century, but this scripture was written almost 3500 years ago, and even then they had this kind of problem. அன்றைக்கு இவ்வளோ பெரிய ஜனத்தொகை கிடையாது. Those days they did not have such a kind of population. இன்றைக்கு நம்ம சொல்ற மாதிரி உலகமயமாகுதல் கிடையாது. So like they did not have globalization like how we say today. இன்றைக்கு நம்ம பார்க்கிறது போல பெண்களுக்கான உரிமைகள் அன்னைக்கு ரொம்ப கிடையாது. So those days women did not have much right like we speak today. ஆனா அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சமுதாயமாக ஒரு கட்டுப்பாடு உள்ள சமுதாயமாக கணிக்கப்பட்ட அந்த காலத்திலேயே பாவம் என்பது பல வகைகளில் அன்றைக்கே அது வாழ்க்கையை தாக்கி இருக்கிறது என்பது இந்த வசனங்களை படிக்கும்போது தெரியுது. So even in that society which is very restricted and constrained, we can see sin has entered the life of people in many ways as we read the scripture. அதான் அந்த ஞானி சொல்றது போல முன்பிருந்ததே இப்பொழுதும் இருக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க. So like the wise man says, which was former is again present now. அதாவது வேதம் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு கால அளவுக்குள்ள கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒன்று அல்ல. எந்த காலத்திலேயும் எந்த சமுதாயத்திலேயும் எந்த ஒரு கலாச்சாரத்திலேயும் அது பேசக்கூடியது, சம்பந்தப்படுத்தக்கூடியது. So this Bible cannot be limited to a kind of a culture or a limited period or a season, but this can be applicable to all kinds of season, all the culture and all the seasons. இப்போ இந்த 5 விதமான பெண்கள் குறிக்கிற ஒரு 3 விதமான பாவம் என்று எடுத்துக்கொண்டா கூட அதற்கு சரியான ஆன்டிடோட், அதுக்கு சரியான எதிர்வினை என்னன்னு கேட்டால், அதை தடுப்பனை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாசிக்கிற அந்த 23ஆம் வசனம் தான். So when you see these 5 kinds of women who can bring sin in 3 kinds of way, the right antidote that can be given for this kind of sin is found in verse 23. அதில் வாசிக்கிறோம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. It says the commandment is a lamp and the law a light, reproofs of instruction or the way of life. இதை வாசித்த பொழுது எனக்கு சற்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா என்னதான் பாவம் உலகத்தில் நிறைஞ்சிருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் பெருகி இருந்தாலும், ஐயோ இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப வல்லமையுள்ளதாக இருக்குன்னு நினைத்தாலும் கர்த்தர் அதற்கு ஒரு தீர்வு கொடுக்காம ஒரு நாள் நம்மளை ஆண்டவர் நடுவழியில் விட்டதே இல்லை, விட போகிறது இல்லை. I really found it interesting when I read this, because no matter how much the sin is increased in this world, how much you encounter temptation in this world, but the Lord will never leave us without a solution half the way. இந்த பாவத்தின் நடுவிலேயும் கர்த்தர் கட்டளையை கொடுக்கிறார். இந்த பாவத்தின் நடுவிலேயும் தேவன் வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார். போதக சிட்சையை கொடுத்து இந்த பாவத்திலிருந்து விடுபெற அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிற வழிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். So the Lord has given his commandment amidst this sin, and also he has given his law and reproofs of instruction amidst the sin, and for paving a way to come out of this sin in this world. இதை ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே கடைபிடிப்பானானால், if a person follows this in his life, 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டிரும். So as we read in verse 22, when you roam or walk, they will lead you. நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். When you sleep, they will keep you. நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும். And when you awake, they will speak with you. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, நீ வாழ்க்கையின் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வேதமும் அவருடைய கற்பனையும் அவருடைய கட்டளையும் உனக்கு போதுமானது, பயப்பட வேண்டாம். No matter in whatever state you might be, but the commandment, the law and reproofs of instruction of God is enough and sufficient for you. You need not be afraid. அதில் வாசிக்கும்போது, whether you are active, whether you are passive or whether you have failed, it doesn't matter. God's word is enough for you. நீ முழு ஈடுபாடோடு நீ நடந்து கொண்டிருந்தாலும், நீ சுறுசுறுப்பாக வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி,
நீ பாவத்திற்கு பதில் சொல்லாமல் அப்படியே பேசிவாக படுத்து கிடந்தாலும் பரவாயில்ல, நீ ஒருவேளை தவறே செய்திருந்தாலும், ஒருவேளை நீ வழி விலகி இருந்தாலும், அல்லது நீ எந்த காரியத்தை நீ எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை போதுமானது, அந்த காலத்தில் உன்னை நடத்தக்கூடியது என்பதை ரொம்ப அழகாக அங்கே ஞானி நமக்கு சொல்லுகிறார். So that is what here the wise man, the preacher, tries to say, whether you are active or you are passive, not responding to the sin, or whether you are involved in that sin, no matter whatever may be the situation, you have the word of God which can help you out. நிறைய வேளையில் நாம் நம்ம பிள்ளைகள் தவறும் போது, ஏன் நாமே தவறும் போது கூட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். So many times when our children commit a mistake or when we commit a mistake, we think that everything is gone. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க தவறும் போது கூட தேவனுடைய வார்த்தை, அவர்களுடைய போதகம் அந்த பிள்ளைகளை திரும்ப நல்வழிப்படுத்த வல்லமை உள்ளது என்பதை அது நம்ம சுட்டி காட்டுது. But the Bible highlights and shows that though we stray away or fall into sin, this word of God, this commandment of the reproofs of instruction can again build us up. இதுல ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கு உங்களோட பேச போறேன். So today I am going to speak an important thing here. இன்றைக்கி நான் பேச போகிற இந்த தியானத்தின் தலைப்பை ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தேன். அதுக்கு தலைப்பு என்னன்னு சொன்னால், வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்தேன். Today I gave an interesting title to this devotion, which is No Chance. வாய்ப்பே இல்லை. No chance. இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமாக அங்கே குறிப்பிடப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய உறவுகள் என்று சொல்லும் பொழுது, அந்த உறவுகளில் விசேஷமாக நம்முடைய திருமண உறவுகள் என்று வரும்போது எப்படி நம்ம எல்லைகளை தாண்டாமல் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவர் அங்கே எழுதுறாரு. So when you read the scripture portion and when you come to the point of relationship, especially marital relationships, it speaks about the boundaries that we have to maintain, where you should not cross that boundaries in our life. இப்போ இந்த தகப்பன் யாரோட டீல் பண்ணுறாருன்னு கேட்டால், நல்ல வளர்ந்த ஒரு பையன் அல்லது திருமணமான ஒரு பிள்ளைகிட்ட கூட அவர் பேசக்கூடிய ஆலோசனைகள் அவர் சொல்றாரு. So here the father deals with a son who is an adult, who has grown up to an extent, to a point to get married, where he gives an advice to him. அவர் சொல்றாரு, எப்பா நீ குடும்பம் நடத்துற, நீ திருமணம் ஆயிட்ட அப்படின்றதுக்காக நீ பாவத்தெல்லாம் மேற்கொண்ட முடியும், நீ சோதனைகள் எல்லாம் கடந்துட்டேன்னு மட்டும் நீ அஜாக்கிரதையா இருந்துராத. So he says here, since you are married, since you have got your family, you are leading your family, it doesn't mean that you can be careless, that you cannot fall into sin, in this kind of sin. அதாவது திருமணமான உனக்கும் சோதனைகள் தொடர்ந்து வரும் அப்படின்றத மறந்துடாத. So don't forget that even if you are married, there are temptations that are following you. திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆயிடாத. So don't relax yourself saying that you are married. நீ அஜாக்கிரதையா இருந்துராத. You don't be very careless. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சொல்லுகிறத பாருங்களேன், சில காரியங்களை அவர் பேசுறாரு. He speaks certain things here. 3 முக்கியமான காரியங்களை அவங்க சுட்டி காட்டுறாரு. He shows 3 important things here. 30ஆம் வசனத்திலிருந்து நான் 31ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல வாசிக்கிறேன். First let us read verses 30 and 31. திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். People do not despise a thief if he steals to satisfy himself when he is starving. Yet when he is found, he must restore 7-fold. He may have to give up all the substance of his house. முதலாவது நான் சொன்னேன், நோ சான்ஸ் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் உறவுகளில் நாம் தவறு செய்யும்போது, தவறு செய்துட்டு நான் தப்பிச்சிடலாம், நான் கரப்படாமல் நான் வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற துணிகரம் யாருக்குமே வரக்கூடாது. So when I come to say there is no chance in marriage relationships or family relationships, we should not have a guts that after I commit mistake I can easily come out of it. அதாவது இங்க என்னன்னா 30-31 என்ன பேசுறாருன்னா, நீ சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. So here he speaks in this verses 30 and 31 that there is no excuse. சாக்கு போக்கு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. So there is no excuse for you to escape. முதலாவது நம்ம எச்சரிப்படைய வேண்டியது என்னன்னா,
நம்ம வாழ்க்கையில வந்து சாக்கு போக்குகளை சொல்லிட்டு நம்ம தவறுகள்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கிளாஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. So the first thing that we should have a mind is that we should not have a clause that we can easily give an excuse and escape from this problem. அதான் நாங்க வாசிக்கிறோம், நோ எக்ஸ்கியூஸ். எந்த சாக்கு போக்கு நீ சொல்ல முடியாது. So that's what he says, no excuse. திருடன் தன் பசியை ஆற்ற திருடிட்டு அவன் வந்து நான் பசிக்காக திருடின ஜனங்க விட்டுருவாங்களா? So if a thief steals to satisfy his hungry, and if he says I just steal because I was hungry, will people leave him? வேதம் சொல்லுகிறது 7 மடங்கு அவன்கிட்ட திரும்பி வாங்க விட மாட்டாங்க. So they will just restore or get 7-fold from him. தன் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் கொடுக்க வேண்டியிருக்கும்னு போட்டிருக்கு. Sometimes he may have to give up all the substance of his house. பொதுவாகவே தவறு செய்யும்போது நம்ம மனது எங்க திரும்பும்னு சொன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ், அதுக்கு ஒரு சாக்கு போக்க தேடி அதற்கு பின்பாக மறைந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வழக்கம் அநேகருக்கு உண்டு. So generally whenever we commit a mistake, we always seek for excuse and we try to hide ourselves behind that. அதாவது இது ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்தே இதனை வாசிக்கிறோம். So this is what we read right from the time of Adam and Eve. நான் சாப்பிடல ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவி எனக்கு கொடுத்தாள், அதனால நான் சாப்பிட்டேன். He said, Lord, I did not eat it, but the wife whom you gave, she gave me and I ate it. ஏன் நான் சாப்பிடல ஆண்டவரே, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால நான் சாப்பிட்டேன். I did not eat it, Lord, the serpent deceived me and so I ate it. ஆண்டவர் அந்த எக்ஸ்கியூசஸ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. The Lord did not accept those excuses. நிறைய வேளையில நாம வந்து தவறு செய்யும்போது நாம உடனே நம்முடைய உத்தரவாதங்களை நாம வந்து கை கழுவி விடலாம் நம்ம நினைக்கிறோம். So many times when we commit mistake, we easily want to give up all our responsibilities. இது வந்து மனித இயல்பு பாருங்க. This is a general nature of a man. தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டான், தான் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்றில் அவன் ஜெயம் பெற்றுட்டான் அப்படின்னா உடனே மொத்த அப்ளாஸையும் அப்ரிசியேஷனையும் தாம் பக்கம் திருப்பிக்கிடுவான். So when a person is successful or if he has succeeded in anything in his life, immediately he turns all the applause and appreciation towards himself. இதா ஒரு காரியம் நல்லதா நடந்துருச்சுன்னா உடனே தான் அதை செய்தேன் அப்படின்னு இவனை தன்னையே முன்னிறுத்தி கொள்வான். So if something happens or turns out good, he keeps himself to the front saying that he is the one and responsible for that. நான் தான் இதை யோசிச்சேன், நான் தான் ஆரம்பிச்சேன், நான் தான் முடிச்சேன் அப்படின்னு தன்னை முதல் நிலைப்படுத்துவான். So he will keep himself with the priority, saying that I the one who did it, I the one who thought about it, I the one who gave the idea. இதெல்லாம் சொல்லிட்டு தவறு நடந்துச்சுன்னா வேற ஒருத்தனை காட்டி விட்டு நான் இல்லை இன்னொருத்தர்னு சொல்லிடும். But if something happens wrong, if there is any mistake that is committed, then he will just point out to the other person and he will escape. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ இந்த உறவுகளில் நீ தவறு செய்துட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுனால, நீ ஏதாவது ஒரு சாக்கு போக்க நீ சொல்றதுனால தப்பித்து கொள்ளலான்னு மாத்திரம் நினைச்சிடாதப்பா. But the Bible says, see, after committing such kind of mistakes, and if you think that you can give an excuse and escape from this, you cannot. நிறைய வேளையில் சில குடும்ப பிரச்சனைகளை நான் டீல் பண்ணும்போது நிறைய பேர் ஒளிய விரும்புகிற ஒரு கிளாஸ் வந்து இதுதான். So many times when I deal with family problems, the very clause people want to hide themselves in is this one. பாஸ்டர், என் மனைவி மாத்திரம் அன்பா இருந்திருந்தா இந்த தப்பே நான் செஞ்சிருக்க மாட்டேன் பாஸ்டர். Pastor, if my wife was loving, I would have not committed this mistake, Pastor. என் புருஷன் மாத்திரம் என் மேல அன்பா இருந்திருந்தாருன்னா இந்த வழிக்கு நான் போயிருக்கவே மாட்டேன் பாஸ்டர். If my husband would have loved me so much, I would have not taken this path, Pastor. அவர் என்ன சரியா கவனிக்கல, அவர் என்கிட்ட சரியா பேசல, அதனால தான் இந்த தப்பு பண்ணிட்டேன். He did not take care of me properly, he did not speak to me properly, that is why I committed this mistake. நான் சொல்லுவேன், இது தேவனுடைய நியாய தீர்ப்புல நிற்கவே நிற்காது. I tell you, this will not prevail in the judgment of God. இவர்களால செய்தேன், அவர்களால செய்தேன், இதனால செய்தேன், அதனால செய்தேன்னு சூழ்நிலைகள் மேலேயோ அல்லது நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் மேலேயோ நாம வந்து பழிய சுமத்திட்டு நாம் செய்கிற பாவத்தை தைரியமாக செய்கிறதுக்கு, துணிகரமாக செய்கிறதுக்கு அல்லது அதை விடுதலையோடு செய்கிறதுக்கு நம்ம மனம் வந்து இடம் கொடுக்கவே கூடாது. Our heart should not give room for you to commit those mistakes freely or liberally, having blaming other person or the circumstances that is around you. வாழ்க்கை என்பது எல்லாமே நாம் நினைத்தது போல கைகூடி வருகிற காரியம் அல்ல. So life is not something that is favorable as we think. நிறைய வேளையில வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான். Many times life is really a struggle.
எல்லாமே எதிர்வினையாக இருக்கும் பொழுது அதற்கு எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ள நாம உத்தரவாதம் எடுக்க வேண்டும். So when things are contrary and against us, we have to face and go against it, and we have to take the responsibility for everything in our life. ஒரு நல்ல போர் சேவகனாக நீ தீங்கு அனுபவி என்று வாசிக்கிறோம். So you have to encounter this trouble as a good soldier of God. இந்த சோதனையும் போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில ஒரு நாள் இன்பம் காணவே முடியாது. So without the struggle and temptation, you cannot have a peace or joy in your life. நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு தாறுமாறாக இருந்தாலும் அதன் நடுவிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு நாம் ஜீவ ஒளியை நாம பின்பற்றி சுடர்களைப் போல இந்த உலகத்துல நம்ம பிரகாசிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. No matter how crooked is your path, but you have to hold on to the word of God and shine like these lights in this world, and which is a great responsibility upon us. சொல்றாரு, பிறனுடைய மனைவியிட்ட போய் சேர்ந்தவன் எனக்கு பசிச்சுது அதனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற திருடனை போல அவன் தப்பிச்சிட முடியாது. He says, I like going to the neighbor's wife, like a thief who says, I just stole just to satisfy my hunger. You cannot easily escape giving that excuse. சொல்றாரு, எந்த ஒரு சாக்கு போக்கையும் சொல்லி நீங்க உங்க உத்தரவாதத்துல தப்பிக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் no chance. So that is why he says that you cannot give any excuse and escape from the responsibility, and therefore no chance. ரெண்டாவது நான் சொல்லுவேன், எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறது மாத்திரம் இல்ல. Number 2, not only excuse. ரெண்டாவது அநேகர் செய்யற வேலையை இங்க அழகா சுட்டி காட்டுறாரு. 32ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். When we read from verse 32 onwards, ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான், வாதையையும் லட்சையையும் அடைவான். whoever commits adultery with a woman lacks understanding. He who does so destroys his own soul. Wounds and dishonor he will get. முதலாவது சொன்னேன், சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. Number 1, I told you, no excuse. உறவுகளில் மாத்திரம் சீர்கெட்ட விதமாக வாழ்ந்துட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு தப்பிக்க முடியாது. So you cannot give an excuse and escape from when you live an immoral life. ரெண்டாவது சொல்லுவேன், சீர்கெட்ட உறவுகளை வாழ்ந்துட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. So number 2, I will tell you, there is no escape when you involve in immoral relationships. No excuses, no escape. அதை தான் அங்க வாசிக்கிறோம். So that is what we read here. அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான், வாதையையும் லட்சையையும் அடைவான். He who does so destroys his own soul. Wounds and dishonor he will get. இதே தான் 27-28ஆம் வசனத்துல இன்னொரு விதமா விளக்குறார் அவரு. So this is the same thing is explained another way in verses 27 and 28. தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? Can a man take fire to his bosom and his clothes not be burned? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ? Can one walk on hot coals and his feet not be seared? அப்ப அர்த்தம் என்னன்னா, இந்த தவறான வழியில ஒருத்தன் உட்பிரவேசிச்சுட்டு எனக்கு பாதிப்பே இல்லாம நான் தப்பிச்சு வெளியே வந்துருவேன்னு யாருமே நினைக்க கூடாது. So it means that if a person involves in such kind of immoral relationships and sins, and if he says that he can easily escape without any harm, he cannot. தப்பிக்கவே முடியாது. He cannot escape. இதை ஒரு மனுஷன் நிச்சயமா தான் லைஃப்ல கணக்கு கொடுத்து ஆகணும். Every person have to give account of these things in their life. மறைந்திருக்கிற எல்லா மறைபொருள்களும் ஒரு நாள் வெளியே வந்துரும். So all the hidden things will come to light one day. நம்முடைய உறவுகளை குறித்து நாம் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about our relationships. தாவீதை போன்ற அநேக மனிதர்கள் தவறான உறவுகளை ரொம்ப அழகாக அவங்க மறைக்க பார்த்திருக்காங்க. So many people like David also try to cover very beautifully their sins whichever they committed. பாருங்க, இந்த பத்சேபாளுடைய பாவத்துல அவன் என்னெல்லாம் செய்து மறைச்சிருக்கான் பாருங்க. So in the sin of Bathsheba, see what are the things he did to cover it. அந்த பத்சேபாளோடு அவன் கொண்ட கள்ள உறவை மறைப்பதற்கு அவனுடைய கணவனை வரவழைத்து அவனை வீட்டுக்கு போன்னு துரத்துறான். So in order to cover up the sin that he committed with Bathsheba, he called her husband and asked him to go to his house. ஆனால் அது கைகூடலன்ன உடனே அந்த கணவனை அவன் கையிலே ஒரு ரகசிய கடிதம் கொடுத்து கொன்றே போட்டான். But when it did not happen, he gave a secret letter to his own husband and killed him. முடிவில் பாருங்க, எல்லா காரியம் எவ்வளவு தந்திரமா மறைத்தாலும் at the end, no matter how cunningly he tried to cover up everything, காரியம் வெளியே வந்தது. The matter came out. அதை மறைக்க முடியல. He was not able to conceal it. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த மறைக்க முயற்சி செய்தவர் யாருன்னா தேசத்தினுடைய அதிபர்,
அவர்தான் தேசத்தின் ராஜா, அதிகாரம் முழுவதும் அவர் கையில் இருக்கு. So it is more surprising to see that the person who tried to cover up the sin was the king, the ruler of the nation. அதிகாரம் முழுவதும் கையில் இருக்கிற மனுஷனாலேயே உறவுகளின் பாவத்தை மறைக்க முடியல அப்படின்னா நம்ம எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும் யோசித்து பாருங்க. So even if a person who has all the power is not able to cover up his sins, then how much we should be very careful about it. சில பேர் பாருங்க, பேச்சு திறமையில தங்கள் பாவங்களை மறைக்கிறதுக்கு அவங்க துணிறாங்க. So some people, because of their speech, their talent of speech, they try to cover up their sins. சில பேர் பொய் சொல்லி மறைச்சிடலாம் நினைக்கிறாங்க. Some people think that they can cover up by lying. சிலரை வஞ்சித்து மறைக்கலாம் நினைக்கிறாங்க. Some think that they can cover up by deceiving. நல்ல நாடகம் போட்டு நல்லவனை போல தங்களை காண்பித்து பாவத்தை மறைச்சிடலாம் நினைக்கிறாங்க. Some people try to act smart or try to act as if they are good and live a camouflaged life and they want to cover it up. சிலர் பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ற ஒரு வெப்பன் என்னன்னா பரிதாபத்தை சம்பாரிச்சுக்கிறது. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன், நான் ரொம்ப தொந்தரவு என் மேலே வந்திருக்கு, என்னை ரொம்ப பாதிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லி எப்படி ஆகிலும் அந்த தான் செய்த பாவத்தை ஜனங்க கவனிக்காம அவங்க திசை திருப்பி அவங்கள வேறொரு பக்கம் திருப்பிட்டு தப்பிச்சிடலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. Some people try to use a weapon of sympathy and they show off as if they have been affected, they have been totally troubled and pestered by other person, and that is why they involve in the sin, and thereby they try to divert or distract other people from that sin. ஆனால் வேதம் சொல்லுது, நீ தப்பிக்கவே முடியாது. But the Bible says there is no escape. உன் மடியில நீ நெருப்பை வச்சுக்கிட்டு வஸ்திரம் வேகாம வஸ்திரம் எரியாம நீ காத்துக்கொள்ள முடியுமா? So if you place fire on your bosom, can you keep your clothes without burning? கால் சுடாம தழல்ல நடக்க முடியுமா? Can you walk on hot coals without your feet being seared? நீ எந்த வினையை செய்கிறாயோ அந்த வினையை நீ அறுத்து தான் ஆகணும். So whatever you sow, you have to reap it. இன்னைக்கு அநேகர் இதுல சற்று தைரியம் கொண்டுறாங்க, நம்மளெல்லாம் யாரும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. So many people become bold in this that no one can easily find them out. நான் சொல்லுவேன், நம்முடைய உறவுகள் விஷயத்துல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். I tell you, we should be very careful about our relationships. நம்ம நிறைய ஸ்டோரிஸ் நம்ம படிக்கிறோம், கிறிஸ்தவ உலகத்திலே நம்ம படிக்கிறோம். We read many stories even in Christian world. தவறான உறவுகளை மறைக்க சில பேர் பணம் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்கன்னா மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. Many people think that they can pay money and just cover up their immoral relationships. சில பேர் பிரசங்கம் பண்ணியே மறைக்கிறாங்க. Many people preach and cover them up. அவங்க இருக்கிற மேடைகள்ல நின்னுகிட்டு தங்களுடைய குடும்பத்தை பால் கடிச்சு அவங்க எல்லாரையும் பாவிகள்னு காமிச்சு அவங்களால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி எல்லார் கவனத்தையும் அந்த குடும்பத்தின் மேல எரிச்சல் பக்கம் திருப்பிட்டு தங்களுடைய துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு மூடிய போட்டுறலாம்னு நினைக்கிறாங்க. So many people also preach on their stages and also give an image to their family that it is totally a desolation, it is a family which has ruined their life, and they try to cover up with a lid by that. அநேக முறை இந்த மாதிரி சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கோம். We have heard so many incidents like this. அவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா அப்பா நமக்கே பரிதாபம் வந்துரும் அவங்க மேல. When you listen to the things that they explain, we also feel very pity for them. ஐயோ இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இவ்வளவு அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் பாருங்க. போய் கடைசில காரியத்தை விசாரிச்சு பார்த்தா எல்லாம் எதிரடையா இருக்கும். So we would be thinking, so is he affected so much, so he is being troubled so much, but at the end when you inquire, the thing will be totally contrast. நான் சொல்லுவேன், இதை போல ஒரு மனுஷன் உறவுகளில் எல்லையை தாண்டுவானா நோ எஸ்கேப், நீ தப்பித்து செல்லவே முடியாது அப்படின்றத ஞானி இங்க ரொம்ப வெட்ட வெளிச்சமா காமிச்சிருக்கிறார். I tell you, in this way, if a person try to cross the boundaries in this immoral relationship, there is no escape. 32ஆம் வசனத்துல அவன் ஆத்துமாவையும் கெடுத்து போடுவான். In verse 32, he will destroy his own soul. அது அவனால் தடுக்க முடியாது. That he cannot stop. தன் ஆத்துமாவின் அழிவை அவன் காப்பாற்ற முடியாது, அவன் தப்பிக்க முடியாது. He cannot stop or escape from the destruction of his soul. 33ஆம் வசனத்துல வாதையை அடைவான்னு போட்டிருக்கு. And verse 33 says he will get dishonor. வாதையை அடைவான். Verse 33 wounds.
அவன் வாழ்க்கையில வாதிக்கப்படுவான். அந்த wound வந்து அவனை விட்டு போகாது. Those wounds will not leave him. அநேகர் வார்த்தைகளாலும் அநேகர் தங்களுடைய செயல்களாலும் அவனை wound பண்ணுவாங்க. Many people will wound him by their actions and words. அதை யாராலும் நிறுத்த முடியாது. அது ஒரு நாள் நிச்சயமா அவன் அனுபவிப்பான். No one can stop it and he will suffer one day. என்றைக்குமே அவன் வந்து இன்பத்திலே வாழ்ந்துடலாம் நினைச்சிட கூடாது. ஒரு நாள் வாதை வருது. He cannot think that he can live in this joy always. There is wounds coming the way. அது மாத்திரமல்ல, நீங்க அதே 33 வசனம் வாசிக்கும் போது லட்சையை அடைவான். And verse 33 again it says that he will get dishonor. அதாவது அவனுக்கு இருக்கிற எல்லா பெயர் புகழ் எல்லாம் ஒரு நாள் அவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். And all the name and reputation will be taken away from him. அவ்வளவு நாள் அவன் வைத்து பராமரித்து பாதுகாத்து வைத்திருந்த நல்ல பெயர் எல்லாம் ஒன்றுமில்லாமல் உடைந்து போகும். All the good reputation and the name which he gathered so far will become nothing. அவனுடைய பெயர் மறக்கப்பட்டு போகும். His name will be forgotten. அவனை ஜனங்கள் உதாசீனப்படுத்துவார்கள். People will despise him. அதை காப்பாற்றிக் கொள்ள அவனுக்கு திராணி இருக்காது. He will not have the ability to save him. நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட தப்பிக்க முடியாத ஒரு பிரச்சனையில நாம ஈடுபடாதபடி நாம் ஆரம்பத்திலே நம்மை நாம காத்து கொள்றது நல்லது. I tell you, it is very necessary for us to keep ourselves that we may not encounter such kind of problem where there is no escape. நான் நினைக்கிறேன் இந்த காரணத்தினால தான் யோசேப்பு அவன் பலவந்தப்படுத்தப்படும் பொழுது நிர்வாணமா கூட ஓடி போயிட்டான். And I think because of this reason, even when Joseph was even compelled and forced to commit a sin, he just went away, ran away even naked. பிறனுடைய மனைவியோடு எனக்கு எந்த உறவாடுதலும் வேண்டாம். I don't want any relationship with neighbor's wife. எல்லையை தாண்டி நான் சுடுபடாம நான் வந்து அதற்கு வேண்டிய விலை செலுத்தாம நான் தப்பிக்கவே முடியாதுன்றது அவன் தெரிந்து வைத்திருந்தான். He had an idea that he cannot escape without being burnt or seared when he crossed that boundary. இதுல ஒரு முக்கியமான வசனத்தை நான் காமிச்சு நான் முன்னாடி போக விரும்புறேன். I want to show an important verse here and go forward. தயவு செய்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். Come to Hebrews chapter 13. அங்கே 13ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் பாருங்க. Verse 4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசி படாததாயும் இருப்பதாக வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். Marriage is honorable in all and the bed undefiled, but adulterers and fornicators God will judge. இதுல 3 குறிப்பு. சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்ததுக்கு இதுல பேசினேன் நான். So there are 3 points here. Recently there was a marriage and I spoke there. அதுல 3 முக்கியமான குறிப்புகள் இருக்கு. There are 3 important points here. 3 H's நான் சொல்லுவேன். Number 1, marriage is holy. Number 2, marriage is honorable. Number 3, marriage ends in heaven. விவாகம் கனம் உள்ளது. It is honorable. விவாகம் பரிசுத்தம் உள்ளது. It is holy. மூன்றாவது, விவாகத்தினுடைய முடிவு எங்கன்னா பூமியில் இல்லை, கர்த்தர்ட்ட ஒரு நாள் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதை நம்ம மறந்துடவே கூடாது. We should never forget that we are accountable to God. இந்த பூமியோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. Don't think everything ends in this world. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் மல்கியாவில், உன் இளவயதின் மனைவிக்கும் உனக்கும் நான் நடுவே சாட்சியாக இருக்கிறேன்னு சொன்னார். That's why God told in Malachi that I am a witness between your young wife and yourself. எல்லா உலக மனிதனுடைய கண்களுக்கு நம்ம மறைச்சு ஒளிச்சிட்டாலும் தேவனுக்கு முன்பாக நம்ம கணக்கு கொடுக்கணும். Though we conceal and cover up everything before the eyes of men, but we are accountable to God. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வேசி கள்ளனும் விபச்சாரக்காரனையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். And the Lord says the fornicators and the adulterers God will judge. அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்கு நாம தப்பித்துக் கொள்ளலாம் நினைச்சிடக்கூடாது. We can never think that we can escape on the day of judgment. So number 1 நான் சொல்லுவேன், no excuse when it comes to relationships. No excuses will work. உறவு என்று வரும்பொழுது, குடும்ப உறவுகள் என்று வரும்போது, அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை, என்னை அப்படி நடத்தலை இப்படி நடத்தலை, என் சூழ்நிலை இப்படி என்று சொல்லியெல்லாம் நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு தப்பிக்க முடியாது. So when you come to relationships, there is no excuse that works out saying that they did not treat me this way, they did not do this, that is why I did this. என்ன மோசமான நிலை இருந்தாலும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியதனுடைய உத்தரவாதம் நம்ம தலை மேல இருக்கு. No matter how bad the situation is, it is our responsibility to protect our holiness. சோதனை வரதான் செய்யும். We will have temptation. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். He who endures temptation is blessed. சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க கூடாது. You cannot escape by saying excuses. ரெண்டாவது சொல்றோம், எந்த தப்பித்து செல்லுதலுமே இங்க கிடையாது. And number 2, no escape.
அவன் வந்து தப்பிக்கவே முடியாது. அவன் எதை விதைக்கிறானோ அறுத்துற வேண்டும். So he cannot escape. Whatever he sows, he may have to reap it. மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. And third and important one, 33ஆம் வசனத்தின் 2வது பகுதியிலிருந்து வாசிக்கலாம். from second part of verse 33 onwards. அவர் சொல்றாரு, அவன் நிந்தை ஒளியாது அப்படின்ற வார்த்தை இருக்கு. He says his reproach will not be wiped away. ஆழமான வார்த்தை இது. That's a deeper word. நம்மை ரொம்ப எச்சரிப்புக்குள்ளாக்குகிற பயமுறுத்துகிற ஒரு வார்த்தை இது. This is a word that will caution us and gives us a fear. நம்பர் 1, நோ எக்ஸ்கியூஸ். எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். 2வது சொன்னேன், நோ எஸ்கேப், தப்பித்து செல்லவே முடியாது. 3வது, நோ எண்ட். நோ எண்ட். உறவுகளில் மாத்திரம் நாம் வந்து உண்மைக்கேடாக நடந்துட்டு நாம் வந்து அந்த பிரச்சனையை ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிச்சிடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி அது முடிகிற விஷயம் கிடையாது. If you think you can have an immoral relationship and you can easily end that, it is not an ending job. இந்த ஒரு பின்விளைவை நினைச்சாலே நம்ம ரொம்ப பயந்து நாம இந்த காரியத்தை ரொம்ப எச்சரிப்பா இருப்போம். So if you think about these consequences, we will be fearing it and we will be very careful about it. அங்க என்ன போட்டிருக்கு? What is it written? ஒருவேளை உங்க பாவத்தை நீங்க முடிச்சிடலாம். Maybe you can end your sin. உங்க செயலை நீங்க நிறுத்திடலாம். You may stop your act. ஒருவேளை உங்க பனிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இருக்கு பாருங்க, அதை கூட நீங்க ஓரளவுக்கு முடிச்சிடலாம். Maybe you can even fulfill the punishment that is given to you. நீங்க செட்டில்மெண்ட் பண்ணிரலாம். You can even make settlement. அங்க வாஸ்தவம் பாத்தீங்களா, ஒருத்தன் திருடன் பசியா இருக்கிறேன்னு சொல்லி திருடிட்டாலும் 7 மடங்கு அவன் கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. As we read, if a thief steals to satisfy his hunger, he may have to restore 7-fold. தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குமா? He may have to give up all the substance of his house. அதை கூட நீங்க கொடுத்து செட்டில் பண்ணலாம். Maybe you can give that and settle it. பணத்தை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், நான் வந்து பேசி தீர்த்துட்டேன், நான் ஊரை மாத்திட்டேன், நீங்க என்ன வேணா சொல்லுங்க. So I gave money, I gave things, I gave goods, I just spoke, we gave to a settlement. ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமானது. அவன் நிந்தை ஒளியவே ஒளியாது. But the word that is mentioned here is really terrible. His reproach will not be wiped away. அவன் பெற்றெடுத்த அல்லது அவன் சம்பாதித்த கெட்ட பெயருக்கு விமோக்ஷனமே கிடையாது. The bad name that he earned, there is no end for that. சில பேர் இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். Some people who listen to it, you might feel very sorrowful. என்ன பாஸ்டர், அப்பனா என் லைஃப்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ளோஷரே கிடையாதா? நான் செய்த தப்புக்கு ஒரு முழுமையான ஒரு விடுதலே கிடையாதா? நீங்கள் யோசிக்கலாம். You may think, what pastor, is there any perfect closure for the sin that I committed? ஏன் கர்த்தர் வந்து பாவத்தை வெறுக்கிறாரு, பாவம் நம்மளை அண்டக்கூடாதுன்னு விரும்புகிறார் அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது. So this is an important reason why the Lord hates sin and why he expects that the sin should not approach us. ஏன் வந்து நம்முடைய உறவுகளில் பரிசுத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறார்ன்றது நம்முடைய நன்மைக்காக அப்படின்றத இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். So you can understand from this why the Lord is so strict about maintaining holiness in our relationships. நீங்கள் என்ன தான் நீங்கள் ஈடுகட்டினாலும் சரி செய்தாலும் சில காரியங்களை நீங்கள் முடிவு கொண்டு வரவே முடியாது. No matter whatever you recompense or restore, certain things cannot be ended. அதில் ஒன்று நிந்தை. And one is reproach. அதனால் வருகிற அவமானம், the shame that we encounter because of this. அது ஒரு ஆள்கிட்ட இல்லாவிட்டாலும் சில பேர்கிட்ட வாழ்நாள் எல்லாம் நீங்கள் பதில் சொல்லி அவர்களுக்கு முன்பாக நிற்கும்போது தலை குனிதான் நிற்கணும். When you have to answer all through your life and to certain people, you may have to stand with the shame. அது ரொம்ப வேதனையானது. That is really painful. நாம் வரப்போகும் வேதனையை நினைத்து அவமானத்தை நினைப்போமானால் உறவுகளில் நாம் வந்து பிசக மாட்டோம். When you think about that shame and reproach that you will encounter, you will not commit these immoral sins. நம்முடைய வாழ்க்கையை வந்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிப்பு. So this is an important caution to keep our life holy. நம்முடைய உறவுகள் முடிவில் மகிமையாக இருக்கணும். Our relationship, it should be glorious in the end. முடிவு வெட்கமாக இருக்கக்கூடாது. The end should not be a shame. நாம் எச்சரிப்புடன் இதில் வாழ வேண்டியது அவசியம். And it is necessary for us to live with a caution here. நான் அடிக்கடி யோசிப்பேன். I used to think very often. அந்த யோசேப்பு வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அவமானத்தை அவன் வந்து ஏற்றுக்கொண்டான். So this Joseph accepted a temporary shame. ஒரு வாலிப பையன் வஸ்திரம் இல்லாமல் ரோட்ல ஓடுறதுன்றது சாதாரண காரியம் இல்லை. It is not an easy job, an ordinary job for a young man to run naked in the streets. ஆனால் அவனுடைய அவமானம்
தற்காலிகமானது. but his shame was temporary. ஆனால் அவனுடைய மகிமையோ நித்தியமானது. But his glory was eternal. தன்னுடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் அவன் தலைகுனிய வேண்டியதில்லை. He need not bow down even before his conscience. அவன் தன்னுடைய ஊரார் முன்பாகவும் குடும்பத்துக்கு முன்பாகவும் அவன் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாகவும் தலைகுனிய வேண்டிய அவசியமே இல்லை. He need not bow before even his family, the society, and also his master. அதனால தானே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். That's why we read in the Bible, the righteous is bold as lion. பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் சொல்லுவார்களாம், அப்பா சொல்லுவாங்க, Father used to say that, Pastor Sundaram used to say this. அவங்க சொல்லுவாங்களாம், உலகமே உனக்கு எதிராக நின்று, உலகமே உனக்கு சுற்றி நின்று நீ நல்லவன் என்று சொல்லி உன்னுடைய சொந்த மனசாட்சி நீ கெட்டவன் என்று சொன்னால் உன்னால் தைரியமாக வாழ முடியாது என்று சொல்வாராம். He says, if your entire world is around you and if they say that you are good, but if your conscience says that you are bad, you cannot live a bold life. நீ தைரியமாக நிற்க முடியாது. You cannot stand bold. ஆனால் உலகமே உன்னை சுற்றி நின்று நீ பாவி என்று உன்னை குற்றம் சாட்டியும் உன் மனசாட்சி உன்னை பார்த்து நீ நல்லவன், நீ செய்தது சரி, நீ உத்தமன், நீ நீதியாய் நடந்தாய் என்று உன் மனசாட்சி உன்னை பற்றி சொல்லுமானால் நீ சிங்கத்தை போல நீ தைரியமாய் நிற்பாய் என்று சொல்வாராம். But if the entire world stands around you and accuses you that you are bad, but if your own conscience says that you are good, you are upright, you are a perfect man and holy righteous, then you are as bold as a lion. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஏப்ரஹாம் லிங்கன் என்று சொன்னவர் ஒரு முறை ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். Abraham Lincoln, who was the president of America, he told a statement. அவர் சொன்னார், உலகத்தில் எனக்கு ஒரு நண்பன் கூட எனக்கு ஒரு வேளை என் வாழ்க்கையில் இல்லாத ஒரு நிலை வந்தாலும், He said, even if I come to a state where there is not even a single friend in this world, எனக்கு கடைசியாக ஒரு நண்பன் எனக்கு எப்பவுமே கூட இருப்பான். there will be one friend who will stand with me until the end. யார் தெரியுமா? You know who is he? என்னுடைய மனசாட்சி. It is my conscience. எல்லாருமே என்னை பொல்லாதவன் சொல்லி என்னை விட்டு போயிட்டாலும், No matter, even everyone leaves me saying that I am a wicked man, என்னுடைய மனசாட்சி என்னை விடவே விடாது. அது என்ன நீ நேர்மையானவன் என்பது எனக்கு எப்பொழுதுமே சொல்லும். என் தனிமையில் கூட அது எனக்கு நிற்கும்னு சொன்னாராம். he said, my conscience will stand with me even in my loneliness and say that I am upright and honest. அமெரிக்க தேசம் அவருக்கு ஒரு பெயர் கொடுத்தது ஆனஸ்ட் ஏப், நேர்மை உள்ள ஏப் என்று சொல்லி அவரை அன்பாய் அழைத்தார்கள். So this America gave him a title that he was an honest ape. எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை அது. So what a beautiful life was it. நம்முடைய வாழ்க்கை இப்படி இருந்தால் எவ்வளவு அருமையா இருக்கும். If our life be so, our life would be very beautiful. கர்த்தர் நமக்கு நல்ல குடும்பங்களை தர்றாரு. The Lord gives us good families. நல்ல உறவுகளை தர்றாரு. The Lord gives us good relationships. கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் சரி, no matter whether it is husband or wife, நம்முடைய உறவுகள்ல ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு தைரியம், ஒரு பரிசுத்தம் ரொம்ப அவசியம். there should be an openness, there should be a boldness and holiness that is essential for our relationships. வாய்ப்பே இல்லை என்பது எவ்வளவு முக்கியம். How important is no chance. 3 காரியம் சொன்னேன். I told you 3 things. முதலாவது, சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பே இல்லை. Number 1, no excuse. சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பே இல்லை. There is no chance to give excuse. நாம் உறவுகளிலே ஈடுபட்டிருப்போமானால் அதனுடைய உத்தரவாதத்தை நாம் எடுத்துதான் ஆக வேண்டும். If you involve in relationships, you may have to take the responsibility. சூழ்நிலைகளின் அழுத்தத்தின் மேல் நாம் பாரம் போடவே கூடாது. You cannot burden based upon the pressure of the circumstances. இரண்டாவது, தப்பித்து செல்ல வழியே இல்லை. Number 2, no escape. எதை செய்கிறோமோ அதற்கு நாம் நிச்சயமாக விலை கொடுத்து தான் ஆகணும். Whatever you do, you may have to pay a price for it. 34-35 வசனத்திலே அதுதான் எழுதியிருக்கு. So in verse 34 and 35 it is written, ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். For jealousy is a husband's fury, therefore he will not spare in the day of vengeance. He will accept no recompense, nor will he be appeased though you give many gifts. எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும். How careful we have to be. தப்பித்து செல்ல வழி இல்லை. There is no escape.
சுடாமல் தப்பித்து விட முடியாது, கொடாமல் தப்பித்து விட முடியாது. You cannot escape without being seared, or you cannot escape without giving. எத்தனை சாக்கு போக்குகளை சொன்னாலும் தப்பிக்க முடியாது. No matter how many excuses you may give, you cannot escape. மூன்றாவது, Number 3, அவனுடைய நிந்தை ஒளியவே ஒளியாது. there is no end to his reproach. கர்த்தர் நம்மோடு இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை பேசி நம்மை எச்சரிப்பாராக. May the Lord caution us through these words of warning. உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு என்று வாசிக்கிறோம். We read, you rejoice with your young wife. ஒருவருக்கொருவர் உண்மையாயிருங்க. You be faithful to each other. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க. You obey each other. ஒருவருக்கொருவர் நீங்க கனம் பண்ணுங்க. You honor each other. ஒருவரை ஒருவர் மகிழ்வீங்க. You make each other happy. ஒருவருக்கொருவர் உண்மையாயிருங்க. You be faithful to each other. அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்ம கொடுத்த உறவுகள் மூலமாக நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய வீடுகளுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். Then the Lord will bless us, and the Lord will give a great blessing to our descendants and family through our relationships. நான் இதை பேசும்போது பாஸ்டர், அப்போ நான் ஒருவேளை நான் என் லைஃப்பில் தவறு பண்ணிட்டேன், எனக்கு அப்போ விடிவே கிடையாதா அப்படி நீங்கள் யோசிக்கலாம். So you may think, as I speak this, you may think, Pastor, I have committed a great blunder and mistake in my life. Is there no chance to escape from this? நிறைய வேளை நம்ம எதுக்கு பயப்படுறோம் தெரியுமா? Many times we are afraid of what? இந்த உலகத்தில் நம்ம செலுத்த வேண்டிய சில காரியங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம். Many times we are afraid of the things that we may have to pay in this world. இந்த உலகத்தில் நமக்கு வரப்போகும் அவமானத்தை குறித்து நம்ம ரொம்ப பயப்படுறோம். We are much afraid about the shame that we may have to encounter in this world. ஆனா மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை தான் வருவிக்கும். But fear of man only brings a snare. நான் சொல்லுவேன், நீங்க மனிதனுக்கு பயப்படாதீங்க, மனிதனுக்கு பயப்படுவதை விட தேவனுக்கு பயப்படுங்க. I tell you, don't fear man, rather than fearing man, fear God. இந்த உலகத்தில் உங்கள் சரீரத்தை கொல்லக்கூடியவர்கள், உங்கள் பெயரை கெடுக்கக்கூடியவர்களை நீங்கள் பயப்படுவதை பார்க்கிலும் நம்மை நித்திய நரகத்தில் தள்ளக்கூடிய வல்லமை உள்ள தேவனுக்கு பயப்படுங்க. So rather than fearing men who can just kill your body and mortal body, but fear God who can just put you into eternal hell. அவருக்கு நமக்கு பயந்திருக்கணும். We should be afraid of him. நிறைய பேர் இந்த தற்காலிகமான ஒரு அவமானத்துக்கு ரொம்ப பயப்படுறோம், ஆனா இனிமேல் வரப்போகும் நியாய தீர்ப்புக்கு நம்ம பயப்பட மாட்டேங்கிறோம். Many times we are afraid of temporary shame that we are going to encounter, but we are not afraid of the eternal punishment. மனிதனுக்கு முன்பாக முகம் எப்படி இருக்கும்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நிக்க போறோம்ன்றத பத்தி நம்ம நினைக்கிறது இல்ல. We are much afraid and concerned how we will face men in this world, but we are not concerned about how we will face God. வேதம் உண்மை உள்ளது. The word Bible is true. இந்த உலகத்துல நாம செய்கிற தவறுகளுக்கு இந்த உலகம் நம்மள மன்னிக்காது. So this world may not forgive for the sins that we commit in this world. நீங்க எத்தனை மன்னிப்பு கேட்டாலும், எத்தனை நீங்க காரியங்களை அவர்களுக்கு நீங்க ஈடு செய்யறேன்னு கொடுத்தாலும், என்னைக்கு இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது திரும்ப உங்களுக்கு அந்த லேபிள் ஒட்டாம உங்களை விடாது. No matter how much you may ask forgiveness or how much you may give a recompensation, the next time they see, they will actually give that label. உங்களுடைய நிந்தை, உங்களுடைய அவமானம் ஒழியவே ஒழியாது. Your reproach and your shame will never be wiped away. ஆனால் நான் சொல்லுவேன், இந்த உலகம் அப்படின்றது ஒரு தற்காலிகமானதுன்றதை மறந்துடாதீங்க. But I tell you, don't forget that this world is really a temporary place. மனிதன் மன்னிக்க மாட்டான், மனிதன் மறக்க மாட்டான். Men will not forgive, a man will not forget. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். So he who conceals his sin will not live, but he who confesses and lives shall receive mercy. நான் சொல்லுவேன், நம்முடைய பாவம் இரத்தாம்பரம் போல் சிவப்பாய் இருந்தாலும் அதை பனியை போல வெண்மையாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். I tell you, even if our sin is red like scarlet, our God is able to make it white as dew. இந்த உலகத்துல நீங்க அவமானத்தை, நிந்தை, நீங்க உறவுகளில் வர்ற சீர்கேடுகளால் நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். So you might be encountering shame and reproach because of the immoral relationships that is in this world. கடந்த காலத்தில் அறியாமல் நீங்கள் செய்த அல்லது துணிகரமாய் செய்த சில காரியங்களுக்காக நீங்க இந்த உலகத்துல வேதனை அனுபவிக்க வேண்டி இருக்கலாம். You may have to go through this kind of suffering and pain because of the sins that you committed out of ignorance or presumptuousness. அதை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. You commit it to God. அதை நீங்க பொறுமையோடு சகித்து தான் ஆகணும். You may have to endure it patiently. ஆனால் But கர்த்தருக்கு முன்பாக உங்க மனசாட்சியை சுத்திகரிச்சிருங்க. But you cleanse your conscience before God. ஏனால் இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகும். Because one day this life will end. என்றென்று நித்தியமா இயேசுவோடு தான் நம்ம வாழ போறோம். And we're going to live with Jesus for eternal. அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. And prepare yourself for his arrival. அங்கே துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. There is no sorrow, there is no tears there. அங்கே அவமானம் இல்லை. There is no shame there. அங்கே அவருக்கு முன்பாக நாம சமாதானத்தோடு நிற்போமானால்
நம்முடைய அவமானத்திற்கு இடமே இல்லை. And there, if you stand in peace before God, there is no room for sorrow. அங்கே நித்திய மகிழ்ச்சி, நித்திய கனம், நித்திய பேரின்பம். So it is eternal joy, eternal peace, and eternal happiness. கர்த்தர் நமக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம். Let us accept the words of warning which the Lord has given us. தவறு செய்திருந்தால் இதனுடைய பின்விளைவுகள் உண்டு என்பதை அறிந்து அதை பொறுமையாய் சகிப்போம். If we have committed a mistake, let us understand that there is a consequence and endure patiently. அந்த வேதனை நடுவில் மனிதனை காட்டிலும் தேவனை பிரியப்படுத்துவோம். And amidst that suffering, let us please God rather than pleasing men. தேவனண்டை மனம் திரும்புவோம். Let us repent and turn to God. நித்திய வாழ்வில் தேவனுடைய நீங்காத கிரீடத்தையும் நீங்காத பலனையும் பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். So let us prepare ourselves to receive that eternal crown and eternal kingdom in the kingdom of God. ஜெபம் பண்ணலாம். Let us pray. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, Our merciful and gracious Father, அநேக வேளையில் நாங்கள் உறவாடும் உறவுகளை குறித்து நாங்கள் சற்று கவனமில்லாமல் இருந்து விடுகிறோம். so many times, Lord, we are not much concerned about the relationships that we have. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டோம். But today we have heard words of warning, Lord. நாங்கள் எந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது. Lord, we cannot give any excuses. எதை கொடுத்தும் தப்பித்து கொள்ளவே முடியாது. Lord, we cannot escape by giving anything. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு வரப்போகும் அவமானத்திற்கு முடிவே இருக்காது. And there is no end for the reproach that will come in our life, Lord. தப்பித்து செல்ல வாய்ப்பே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களை ஜாக்கிரதையோடு எங்கள் உறவுகளை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace, having known that there is no escape and excuse to escape from this, and let us, Lord, be careful in maintaining our relationships. இந்த பாடலில் நாங்கள் பாடுவது போல எங்கள் ஜீவனுடைய எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் ஆண்டவரே. Lord, as we sing in this song, Lord, in all the territories of our life, let you write that it is Holy Father. ஒரு பரிசுத்தத்தினால் எங்களை அலங்கரியும். Lord, beautify us through your holiness. எங்களுடைய உறவுகளிலே உம்முடைய பரிசுத்தமும் நீதியும் வெளிப்படட்டும். Let your holiness and righteousness be manifested in our relationships. சத்தியத்தின் பாதையில் எங்களை வெளிப்படுத்தும். And lead us and reveal your paths of truth, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone. இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டு தங்களுடைய தவறுகளை உணர்கிறவர்களை, உம்மிடத்திலே மனம் திரும்புகிறவர்களை நீர் மன்னிக்க உண்மை உள்ளவராக இருப்பதற்காய் நன்றி. Lord, thank you that you are faithful to forgive people who repent and turn to you, having realized and being convicted by their mistakes. மனிதன் மன்னிக்காமல் மறக்காமல் போனாலும் நீர் மன்னிக்கிறீர், நீர் பாவத்தை மறக்கிறீர், அவருடைய வாழ்க்கையை திருப்ப எழுப்பி கட்ட நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். Lord, even if the man may not, Lord, forgive or forget, but you are faithful to forgive and forget and also to build up their life again, Lord. அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் சீர்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். Lord, you are able to set right their life again, Lord. Thank you, Lord, for your restoration. மறுபடியும் அவர்களை நிலைநிறுத்துவதற்காய் நன்றி. Lord, thank you for your restoration, Lord. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். Praise the Lord. May God bless you. May God be with you. ஆமென்.